ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராங்க் தான் பார்க்க போறோம். கடைசியா ப்ராங்க் பண்ணி எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியல. அது ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகேவா? கடைசியா பண்ணது வந்து அவ வந்து ரெட்டிகுலர் ஐஸ் போட்டது தான். அதுதான் கடைசியா பண்ண ப்ராங்க். அதுல வந்து என்னை டென்ஷன் ஆக்கிட்டா. இன்னைக்கு அதனாலேயே அவளை வந்து கதற ஓட போறோம். சரியா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராங்க். என்ன ப்ராங்க் பண்ண போறோம்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ப்ராங்க் பண்ண போறோம். அதுக்கு எல்லா செட்டப் ரெடி ஆயிடுச்சு. கேமரா வந்து நம்ம கார்ல வச்சுட்டு, என்னடா மைக் போட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க, இன்ட்ரோக்காக போட்டிருக்கேன். கேமரா பக்கத்துலேயே நம்ம மைக்கை வச்சுட்டு ஒரு கணபதி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. போயிட்டு வந்து நம்ம ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்பதான் போயிட்டு வர்றப்போ விழுந்துட்டேன்னு நினைப்பா. ஓகே ஓகேவா? பாய். அப்பா ஓகே காய், நான் வந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட்டப்லாம் எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் ஆக்சிடென்ட் ஆன மாதிரின்னு சொல்றத விட நிறையா பண்ணான எலமெண்ட்லாம் கேட்கணுன்றதுக்காக நிறைய பேசலான் இருக்கேன். ஓகேவா? சேர்த்து எல்லா செட்டப்லாம் பண்ண பார்த்தவங்களே உங்களுக்கு தெரியும். எல்லாம் ரத்த மாதிரிலாம் செட்டப் பண்ணி பயங்கரமாக செட்டப் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இன்பாவை கூப்பிட்டு நம்ம ப்ராங்க் ஆரம்பிச்சிடுவோம். ஓகே? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. வா 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 சீக்கிரம் வா. என்னாச்சு? என்னடா உடம்புல ரத்தம்? நல்லா தானே இருக்கேன். எங்கிட்ட செத்துக்கிட்டு போயிட்டேன். நான் நல்லா தானே உன்ன நின்றுட்டு இருக்கேன். ஏ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. சரி, ஒரு ரத்தத்தை பார்த்து பயந்துட்டியா? நான் சொல்றத கேளு, அப்படி வரிசையா சொல்றேன் என்ன நடந்துச்சுன்றது. அதுக்கப்புறமா பேசு, சரியா? ஏன்டா எதுக்கு அழுகுறப்பா? ஒரு வீரனோட பொண்டாட்டி அழுகலாமா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. சரி சொல்லி தொலை, என்னாச்சு? நான் பஸ்ல அங்கிட்டு இருந்து வந்துகிட்டு இருந்தேன். நம்ம ஸ்டாப்ல இறங்குனேன். அந்த இடத்துல ஒரு ஆன்ட்டி இறங்குனாங்க. எதுக்கு உச்சா வருதா? பயமா இருக்கு. இங்க சரி இரு. சொல்றத கேளுன்னா கேக்குறியா நீ? எதையா சொல்ல முடியாது. சொல்லி தொலைடா சீக்கிரம். அந்த ஆன்ட்டி வந்து பஸ்ல இருந்து இறங்குனாங்க. ஹேண்ட்பேக் புடிங்கிட்டு ஒருத்தி ஓடுனியா? ஒரு பொண்ணுட்ட புடிங்கிட்டு ஓடி இருந்தா கூட பரவாயில்லன்பா. அந்த ஆன்ட்டிட்ட புடிங்கிட்டு ஓடுறியா? கையும் ஓடல காலும் ஓடல, ஆன்ட்டி ஞாபகமாவே இருக்கு. நீ பெரிய இவனா புல்தடிக்கு பயில்வான் மாதிரி இருந்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்புறம் என்ன நடந்துச்சு? வண்டி எப்பாட்டிட்டு அப்படியே இறங்கி அப்படியே பிடிச்சேன் அவன் காலரை. பிடிச்சி முட்டலான்னு பண்ணேன். ஒதுங்கிட்டியா? அப்புறம் போஸ்ட் கம்பியில முட்டிட்டேன். பைத்தியம், இதெல்லாம் தேவையா? அவன் திருப்பி உனைய கும்புறானா நீ தாங்குவியா? பாரு எப்படி வந்திருக்கேன்னு. எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ற? அப்புறம் என்னாச்சு? ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி அதான் லைட்டா இங்க ஓபன் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஓபன் ஆயிடுச்சுன்னா தையல் போட்டுருக்காங்களா? தையல் போடல, காசு இல்லையே. கொடுத்து விட்டது 100 ரூபா, அதுக்கு தான் போட முடியும்ட்டாங்க. கேட்டுனா அனுப்பிருப்பேன்ல. இப்ப வா ஆஸ்பத்திரிக்கு போலாம், உள்ள போய் பேசலாம். இப்ப எதுக்கு இங்க இல்ல வேணாம், ரத்தமா ஒழுகுது. அப்புறம் உள்ள எல்லாம் பூரா க்ளீன் பண்ணி. எங்க எங்க அடினாலும் சொல்லி தொலை, பயமா இருக்கு. இந்த இங்க உள்ள, இங்க இந்த கால்ல இங்கெல்லாம் ஒழுகிக்கு பாரு. அப்புறம் என்ன ஆச்சுடா? அவ்வளவுதானா? இல்ல அடிச்சாங்கன்னே செத்துட்டா, அப்புறம் தூக்கிட்டு இல்ல போறாங்க. இல்ல, அது இங்க மட்டும் அடிபட்டது. அதுக்கப்புறம் தள்ளி விட்டுட்டு ஓடுனியா? அப்புறம் திருப்பி ஒரு ஜம்ப் பண்ணி கிருட்டுன்னு சுத்தி புடிச்சிட்டேன் அவனை. கிருட்டுன்னு சுத்துற நீ லூசு மாதிரி விளையாடாம உண்மையா சொல்றேன். முதுகுல அருவாள் வச்சிருந்தியா? அது இப்படி திருப்பி வச்சிருந்திருப்பியா? இருக்கு கால்ல எத்த போன ஒரு செருப்பு புடிங்கிட்டு போயிடுச்சு. ஐயோ என்ன வேற செருப்பு போட்டு போயிருக்க? வேற செருப்பு இல்ல, இது அவன் செருப்பு. என்னோட செருப்பு அந்த அருவாள்லயே குத்தி நின்னுக்குச்சு. என்னென்னமோ சொல்ற, சிரிப்பு வருது நாரேனு. விளையாடாத நாரேனு, பொய் சொல்லாத. என்ன ஆச்சுன்னு சொல்றா? பைக் ஆக்சிடென்ட், நான் பைக் கொடுக்க மாட்டேன்னு இப்ப பொய் சொல்றா தானே? இல்ல பைக் நல்லா இருக்கு. பைக்கெல்லாம் நல்லா இருக்கு. அவன் செருப்பு குடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் துரத்திட்டு ஓடுனா அப்ப அந்த ஆன்ட்டிக்காக ஓடலையா? செருப்பு மாட்டிக்கிச்சுல, செருப்பு கொடுத்து போடான்னு கத்துனேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. இதை வேணா புடிச்சுக்கொண்டு தூக்கி போட்டு போனியா? சோ சரி விடு. அப்புறம் என்னாச்சு? பர்ஸ வாங்குனியா இல்லையா? அதுக்கப்புறமா திருப்பி துரத்திட்டு ஓடுனேன். சரி செருப்பு போனா என்னன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு தடவை ஜம்ப் பண்ணி பிடிச்சேன். ரன்னிங் போறதே போடுக்கு உடனே உசுர பணைய வச்சு போனே போனவே அவனுக்கு முன்னால நான் போய் வரடி குப்புற வந்துட்டேன். எதுக்கு தேவையா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம்? முடியுமா உன்னால? அதான் முடியல, மூணி நிக்க முடியல. ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். மொட்டில எல்லாம் அடிபட்டுருச்சு. அவ்வளவுதான். பர்ஸையும் வாங்கல. சரி போடா போடா அப்படின்னு போய் பாட்டி அனுப்பிச்சிட்டேன். பொழச்சு போடான்ட்டு. இல்லன்னா நீ அப்படியே எல்லாம் புடிச்சிருப்ப. இவ்வளவு ரத்தம் கிடக்குதே. நான் கூட வேற யாரையும் காப்பாத்தி அவங்களோட ரத்தம் மேல பட்டிருக்குன்னு நினைச்சேன். ஓ ரத்தம் தானே அதெல்லாம்? ஆமா ஏறத்தண்ணா. இது என்ன? ஐயோ எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் கன்றாவியா பண்ணி தொலையாதன்ட்டு. எனக்கு ஆல்ரெடி அடிபட்டு இருக்கு, என்னவே தெரியும். அப்ப பெரிய வீர மாதிரி பேசுறியே, என்ன பண்ணலன்னு தெரியல. சரிம்மா வீட்டுக்குள்ள வா, தண்ணி குடிச்சியா இல்லையா? கொண்டு வா. ஓ
போயிட்டா. இப்போ வந்து நம்பிட்டான்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து வேற ஏதாவது கேள்வி கேட்டானா அதுக்கு ஏதாவது சமாளிக்கிற மாதிரி பதில சொல்லுவோம் நம்ம. முன்னாடி இந்த மாதிரி தண்ணி எடுத்து வர பைத்தியம் மாதிரி பண்ற. ஆஸ்பத்திரிக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயும் வராம இங்க எதுக்கு நிக்கிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்கு இங்க நிக்கிற? இப்ப இது யாரு? ஆஸ்பத்திரிக்கு போன இருக்கியா? என்னது இதெல்லாம்? ஆஸ்பத்திரிக்கு போனேன். எச்சி தெரிக்காம பேசு. சரி ஆஸ்பத்திரிக்கு போனேன். 100 ரூபா. நரேனு, எனக்கு டென்ஷன் ஆகுது நரேனு. எனக்கு புரியல. உண்மையாவே நீ விழுந்தியா இல்ல இது என்ன? அது எங்க போயிட்டு வந்த? எனக்கு புரியல. யார்ட்டையும் அடி வாங்கிட்டு வந்தியா இல்ல கடி வாங்கிட்டு வந்தியா? அதான் எனக்கு தெரிஞ்சு மண்டையில அடிபட்டுருச்சு. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வண்டியில போய்கிட்டு இருந்தேன். என்ன வண்டியில அப்படியே போய்கிட்டு இருந்தேன்னா அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு. என்ன பேசுறேன்? எதுக்கு அதெல்லாம் எடுக்கிற? உனக்கு வாங்கின அடி பத்தல. மண்டையில அடிபட்டுருச்சு. அதனால தெரியாம இப்படி பேசிட்டு இருக்கேன். வையா அதை கீழே விழுந்து. ஏன மாதிரி பேசிட்டு இருக்க? காலங்காத்தால இருந்து டென்ஷன் ஆக்கிட்டு. யார் போக சொன்னா வெளிய? போனா ஒழுங்கா வர தெரியாதா? என்னது இது? நான் உட்காந்துக்கிறேன். நின்னுட்டே பேச முடியல. அதுல ஆய்பி எல்லாம் கூட்டி அள்ளுவே. கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க. தோட்டக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளயாவது வந்து தொலை. இப்படி நின்னுக்கிட்டு இருக்க. நிக்கலடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நரேனு உன்னைய வெளியவே இதுக்குதான் நரேனு விடுறது இல்ல. என்ன நரேனு இளவு பண்ணிட்டு வந்திருக்க? கேட்டா பெருசா அப்படி காப்பாத்துனே பாஞ்சேன் புடிச்சேங்கிற. அப்புறம் அது கூட பரவாயில்ல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனேன் சாப்பிடுறதுக்கு. இது இல்லையா காசு. அப்புறம் ஒரு நர்ஸ் ஒரு இட்லி வாங்கிட்டு வந்தாங்க. என்ன பண்ணேன்? ஒரு இட்லியே 3 நர்ஸும் நானும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு வந்தோம். ஒரு இட்லியே 3 நர்ஸும் நீயும் சேர்ந்து சாப்பிட்டீங்களா? எப்படி சாப்பிட்டீங்க? கை அடிபட்டு கிடக்கு. இந்த கை நல்லா இருக்கு. இந்த கையில இப்படி இட்லி எடுத்து இப்படி வாயில வச்சேன்னா அங்கிட்ட இருந்து 3 நர்ஸ் அப்படி பிடிங்கிட்டாங்க. எப்படி பிடுங்க? என்ன சொல்ற? ஐயோ நர்ஸோட ரொமான்ஸ் பண்ணி ஆல்ரெடி நர்ஸோட வாயோட வாய் வச்சு சாப்பிட்டீங்க. இப்ப எதுக்கு போயிட்டு வந்த? எனக்கு தெரியல நரேனு. என்னத்துக்கு போயிட்டு வந்த நீ? என்னத்துக்கு இப்படி இருக்க? எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து எப்படி உடம்பெல்லாம் இப்படி ரத்தமா இருக்கு? தொடச்சு விட மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு நீ சாதா அடியோட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க. என்ன வாயோட வாய் வச்சு அவங்க கூட இட்லி தின்னதுக்கு ஊரே சேர்ந்து உன்னை அடிச்சிருக்குது. அந்த ரத்தம் தான் இந்த ரத்தம். ஏன் இப்படி பண்ணி துணைற? நீ என்னமோ பண்ணிக்க நரேனு. நான் உன்னை பார்க்க முடியாது. என்ன அப்படியே போ. விடுவாங்க. அப்படியே போ. என்கிட்ட போய் சாகு போ. குல வச்சத கேக்குதோ? எதுக்கு இந்த குச்சி எதுக்கு வச்சு நடந்துகிட்டு இருக்க? வாக்கிங் ஸ்டிக் அது. கால் நல்லா தானே இருக்கு. இப்ப எதுக்கு ஊனி நடக்க? எனக்கு தெரியும். அடிபட்டு இருக்குங்க பாரு. ரத்தம். ஒழுங்கு மரியாதையா சொல்லு. நீ சொல்றதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரியே இல்ல. என்ன நடந்துச்சு? நீ எங்க போன? என்ன நடந்துச்சு? கணபதி போனேன். சரியா? வண்டியில போய்கிட்டே இருந்தேன். ஆப்போசிட்ல ஒரு லாரி வந்துச்சு. என்ன கீழே விழுந்துச்சு. அந்த லாரி அப்படியே முதுகுல ஏறி போயிடுச்சு. புல்டோசர் அப்படியே ஏறி போயிருச்சுனா. லாரி முதுகுல ஏறிச்சா? பைத்தியமா நீ? நஞ்சு போயிருவ. குடல் குந்தாணி தான் வெளியே வந்திருக்கும். இப்படி வந்து முழுசா தொப்பை தள்ளிட்டு நின்னுக்கிட்டு லாரி ஏறிடுச்சுங்கிற. எங்க ஏறிச்சு? லாரி ஏறின தடை இருக்கு பாரு. டயர் தடையம். நல்ல வேளை வீல்ல இந்த சகதி ஓட்டுனதோட தப்பிச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நரேனே. பைத்தியம் மாதிரி பேசுற. ஐயோ வடிவேல் காமெடியில சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. லாரி அடிச்சு புல்டோசர் ஏறிச்சுன்ட்டு. ஆமா அது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நாங்கனே படுத்து தூங்கிட்டேன். என்ன ஒரு காரை வந்து கழுத்துல இப்படி ஏத்திட்டு போனியா? போடா. இங்க பாரு நரேனு வீணா அடி வாங்கி சாகாது. என்ன நடிச்சிட்டு இருக்கியா? அங்கனக்குள்ள தூக்கம் தான் ஒழுங்கா வர மாட்டேன்னு சொல்லி ரயில் தண்டவாளத்துல போய் படுத்தேன். வீட்டுல இருக்கிறத தவிர எல்லா இடத்துக்கும் எதுக்கு போற? எங்க போயிட்டு வரேன்ட்டு போன? கடைக்கு தானே போயிட்டு வரேன்னு போன கணபதிக்கு. பெண்ணுக்கு ரயில் தண்டவாளத்துல போய் தலையை வச்சு படுத்த? தலையை வைக்கல, கையை வச்சு. அந்த ரயில் ஏறினதான் இது. 4-5 ரயில் அப்படி வரிசையா ஏறிட்டு போயிடுச்சு. டிப்ரெஷன். என்னத்தான் வண்டியை ஓட்டுறாங்கல்ல. பைத்தியம் பிடிச்சிருச்சு. இது மண்டையை குனி. எது தலையில அடிபட்டுருச்சா? அடி வாங்க பாரு. ஐயோ பிசு பிசுன்னு இருக்கு. ரத்தம்னா அப்படித்தான் இருக்கும். பிசு பிசுன்னு. ஷோ உனக்கு என்ன? அடிக்காதடி. உனக்குதான் பயம் இல்ல. பள்ளிய பார்த்தாவே பயம். எதுக்கு இப்படி எல்லாம் போய் வீர செயல் பண்றேன்னு பண்ணிட்டு வர? ஐயோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். என்ன
எனக்கு தெரியாத வரைக்கும் உன்னை வீட்டுக்குள்ள விட மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல, நீ போய் காப்பாத்துற ஆளு கிடையாது. உன்னாலதான் அவங்களுக்கு ஆபத்து. நீ வேணா அந்த ஆண்டியோட ஹேண்ட்பேக்கை புடுங்கிட்டு ஓடுன அப்படின்னு நான் நம்புறேன். வந்து ஆண்டிய வந்து காப்பாத்தி அவங்க ஹேண்ட்பேக்கை வாங்கி கொடுத்தேன் சொல்லாது. என்ன? ஓ அப்ப ஹேண்ட்பேக் 100 ரூபா தான், 100 ரூபா தான் கொடுத்து விடுறேன்ட்டு அந்த ஆண்டி ஹேண்ட்பேக்கை புடிங்கிட்டு ஓடி இருக்க. ஊரே சேர்ந்து உன்னை அடிச்சிருக்கு அதானே? இன்னும் இப்படி மானத்தை வாங்குற? அப்படி பிச்சைக்கார குடும்பமாடா நம்ம? பிச்சைக்கார குடும்பமாடா நம்ம? நானே பாப்போம் அடி வாங்கிட்டு வந்து முடியாம நிக்கிறேன். நீ முடியாம நிக்கிற மாதிரி தான் தெரியும். என்ன நீ யாரு இப்படி கேடுகிட்ட வேலையில பாத்துட்டு இருக்கிற? என்ன 18 வயசுக்கு இளோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. அதை வச்சு அடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அடிக்காதானே என்ன நரேன்னு இப்படி பண்ற? பொய் சொல்லாத நரேன்னு. பிக் பாக்கெட் அடிக்கிறதெல்லாம் நீ பண்ண மாட்டே. ஜெயிலுக்கு போயிடுவேடா பண்ணாட. சரி பாவம் அனுப்பிச்சு விட்டாங்க. நான் வீட்டுல நிலைமைய எடுத்து சொன்னேன். என்ன நிலைமை? இந்த மாதிரி வெளியே போன என் பொண்டாட்டி 100 ரூபா தான் குடுக்குறா, பத்த மாட்டி இதுன்னு எடுத்து சொன்னேன். வெளியே போனா உனக்கு 100 ரூபா கொடுக்கறதே பெருசு. என்ன 18 ரூபா தான் ஒரு ஜம்மா வாங்கி போட்டுருவேன் பயந்துதான் கம்மியா காசை கொடுக்குறேன். என்ன பத்தலையே? ஐயோ கடவுளே, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. இரு நான் இப்பயே உங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன். எங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன். நான் கிளம்புறேன். என்ன உன்னை வச்சுட்டுலாம் பண்ண முடியாது. இங்க பாரு, எனக்கு பாவமா கூட இல்ல, கோவமா தான் வருது. ஐயோ ஒத்திக்கிட்டுங்க பாரு ரத்தத்தை. ஆஸ்காரோட வாங்க போறேன். இப்படி நடிக்கிற? இப்படி இருக்கணும். ரோஸ் கலரா இருக்க மாதிரி வேற இருக்கு. காஞ்சு போயிருக்கு. அப்படி ரத்தம் ஆட மாதிரியே இல்ல. காஞ்சு போச்சுங்க பாரு. இதை பார்த்தா ரத்தம் மாதிரி தெரியலையா? அசிங்கமா இருக்கு. நிறைய மானமே போகுது. ஐயோ கடவுளே, உனக்கு எதுக்கு மானம் போகுது? பின்ன எனக்கு மானம் போகாம யாருக்கு? உனக்கா போகும்? சரி இந்த செருப்பு எடுத்து போய் அங்க வை. இந்த செருப்பை வச்சுதான் அடிக்கணும். அதுவும் இது யார் செருப்பு? ஒழுங்கா சொல்லு. அடிச்சவங்க கூட்டத்துல வந்து அடிச்சவங்க செருப்பே பிடிங்க. அந்த செருப்பு ஹேண்ட்பேக் தான் ஆட்டைய போட முடியல. இந்த செருப்பு ஆட்டைய போடலான்னு போட்டு வந்திருக்கிறேன். அது பிஞ்சு போன செருப்பு இல்ல. இது சொல்றத கேளு. அதுக்கு என்ன ரீசன் சொல்றேன். அடுத்தங்களா இங்க பாரு, செருப்பெல்லாம் நாய் கொதவி போடுச்சு. என்ன இன்னொரு நாய் எங்க இருந்து வந்துச்சு? என்ன கதை பேசுற? குடிச்சிட்டு வந்துட்டியா நீ? சொல்லு. நான் என்ன டென்ஷன் ஆகுது. நாய் அங்க இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்து போட்டு அடிக்கவும் ஒரு செருப்பை கவிட்டு ஓடிடுச்சு. இன்னொரு செருப்பை கடிச்சாங்கன்னே போட்டுருச்சு. இது வேற செருப்பா கடந்திருக்க மாட்டிருக்கு. அதையும் கடிச்சு போட்டுச்சு. வேற வழி இல்லைன்னு போட்டு வந்தேன். அப்ப நாய் கடிச்சிச்சு, மனுஷன் அடிச்சிச்சுன்ட்டு. ஐயோ போச்சே. போய் சொல்லாத, சொல்லு என்ன நடந்துச்சு. இங்க பாரு, நீ பஸ்ல போய் பிக் பாக்கெட் அடிக்கிறவனை புடிச்சு இந்த அடி வாங்கினியா, இல்ல வந்து பர்ஸ திருடுனியா, இல்ல சரக்கு அடிச்சியா, இல்ல தம் அடிச்சியா? என்ன பண்ணிட்டு சுத்துற தலை சுத்துது. என்னடி உனக்கு பிரச்சனை? நீ தாண்டா பிரச்சனை. என்னடா இது? என்ன எழவியாது? இத்தனை ரத்தம் வந்துட்டு இப்படி கலகதையா சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ போலீஸ் விஷயம் எல்லாம் பயந்து போய் நீ பண்ண மாட்ட. பிக் பாக்கெட் அடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நீ பண்ண மாட்ட. அவ்வளவு கேடு கிட்டலாம் நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன என்கிட்ட வேணா பிக் பாக்கெட் அடிப்ப. நான் எங்கிட்ட டப்பால போட்டிருந்த காசெல்லாம் ஆட்டே போடுவேன். அதுதான் ட்ரெயின் தண்டவாளத்தை வச்சு கையில ஏறிச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எங்கடா? கோயம்புத்தூர் தண்டவாளத்துக்கு அதுக்குள்ள கோயம்புத்தூர்ல ரயில் தண்டவாளம் எங்க இருக்கு? அந்த மூலையில இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டியா? கணபதியிலே இருக்குல்ல. எதுக்கு அந்த கணபதியில எங்க இருக்கு ரயில்வே ஸ்டேஷனு? ரயில்வே ஸ்டேஷன் தான் இல்ல, தண்டவாளம் இருக்குல்ல. ஏன்னா பைத்தியமா நீ? உனக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லாம தண்டவாளத்துல எதுக்கு படுத்த? ஊது குடிச்சிருக்கியா? இல்ல. பல்லும் விளக்கி தொடையறது இல்ல சாமி. செத்து போயிடலாமான் இருக்குது எனக்கு. எதுக்கு நான் என்ன சிரிக்கிற? சிரிக்கல, அழுகுற. ஐயோ அடிப்பட்ட இடத்துல நீ திருப்பி அடிச்சு போட்ட. ஓ சாமி, தெரியுது சொல்லு தல. சரி இந்த அவரு சொல்றேன். எங்க அவுக்க இரு, புண்ணு ஆறட்டும். கைய உடைஞ்சிருச்சா? எதுக்கு இப்படி கட்டிருக்காங்க? முத தெரியல, கட்டி விட்டாங்களா. இப்பயே எதுக்கு அடிக்க? பரவாயில்ல, அவுத்து விட்டுரும். அவரு எதுக்குடா அவுக்க சொல்ற? எங்க கையிலேயே ரத்தம் இல்ல. என்ன சும்மா கட்டுங்க. தெரியும் நீ கண்டதை பேசும்போதே பேசும்போதே கண்டதை நீ பேசும்போதே எனக்கு தெரியும்.
என்ன நீ நடிக்கிறன்றது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சா? பீட்ரூட்ட அரைச்சியே மிக்சிய கழுவுனியா? கழுவுனியா? கரைச்சி வச்சியே ஊத்துனியே கிச்சன் எல்லாம் ஒழுகி கிடக்குது. என்ன கருமத்தை அரைச்சானோ தெரியல, சவப்பா ஒழுகி இருக்கு, துடைக்காம போயிட்டானே திட்டிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். இந்த பாடி சோடா அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா நான் பல கிட்ட கஷ்டப்பட்டு போட்டு வரேன். பார்த்த உடனே பாடி சோடா நான் கிட்ட என்ன மரியாதை? என்ன சரி ஏதோ பண்ணிருக்கான் போல. சரி இத முதல்ல அவரு சரி பாவம் ஏதோ ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நேரம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. சரியா? என்ன நடிக்கிற? ஆண்டி ஆண்டி அதுவும் பொண்ணுனா கூட பரவாயில்ல, ஆண்டிக்கு ஏதாவதுன்னா நான் எப்படி தாங்குவேன்? ஓடி போய் புடிச்சனா திருடனை புடிச்சன. ஆமா அப்புறம் எங்க வச்சிருக்கிற? எடுத்துரு. கேமரா வைடு எங்க வச்சிருக்கிற? கண்டுபிடி. சொல்லு நாராயண் லூசே. என்ன எங்க வச்சிருக்கிற? வா சொல்லு. எங்க? சொல்லு. கார்ல தாண்டி வச்சிருக்கேன். அசிங்கமாவே இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ரியாக்ட் பண்ணாம இருக்க? சரி அதுதான் கண்டுபிடிச்சிட்டே நம்ம மீசையில மண்ணோட்டாத மாதிரியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். அதை எவனாலும் அங்கேயே வச்சுட்டு போவானா? கலக்குனது கிண்டுனதெல்லாம். சரி நீ கிச்சனுக்குள்ள போனதே இல்லையே அப்படின்றத இதெல்லாம் எதுக்கு சொல்ற? கேமரா ஆஃப் பண்ணிட்டு சொல்லு போ. கேமரா ஆஃப் பண்றா. எங்கடா சொன்னா கசக்குமா? அப்படிதான். எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு நாராயணே. கார்ல தாண்டி வச்சிருக்கேன் பாரு. நீ எங்க சொல். நீ காட்டு. வா காட்டு காட்டு. எங்க? ஏய் இங்கதான் இருக்கு பாரு. என்னது? என்னடா இது? நல்லா தெரிஞ்சிருக்குமானே தெரியல. மண்டையெல்லாம் கட்டா இருக்கும். இப்படி கீழே போய் வச்சிருக்கிறேன். வேற இடம் இல்ல, வேற எங்க வச்சா கண்டுபிடிச்சு போடுவீங்க. சோ தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டப்ப. சரி வா. அதுதான் கண்டுபிடிச்சல முன்னாடியே. கண்டுபிடிச்ச இருந்தா நீ பேசின டயலாக் அது நத்தோட வாயில இட்லியை வச்சுக்கிட்டு சாப்பிட்டேன். இதெல்லாம் எத்தனை நாள் ஆசை உனக்கு? இதெல்லாம் சும்மா சொன்ன டயலாக்டி. அவரு ஒழுங்கு மரியாதை அவுத்துடு. எதுக்கு நீ பழி வாங்குறியா? இதை வச்சாவது மனசு தேத்திக்கலான்னு. போ பாய் சொல்லிட்டு வா. டென்ஷன் ஆக்கி பாய். இது ஒரு கேனங்க. இதுக்கு பிராங்க் எல்லாம் பண்ண தெரியாது. இதுக்கெல்லாம் பிராங்க் பண்ண சொல்லி கேட்காதீங்க சரியா? லூஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்குது. எல்லாம் பவுலு, அதுக்கப்புறம் அங்கங்க வர அந்த தடயம் இருக்கும்ல கிச்சன்ல இருந்து அப்படியே வெளியே வருது சுட்டா. என்னடா அதை பார்த்துட்டு தான் நான் வந்தேன். அவன் கூப்பிடறதுக்கு முன்னாடியே அங்க வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து நின்னுச்சா ரைட் ஏதோ பிளான் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆக்ஷனை போட்டேன். பாவம் வீடியோ ட்ரை பண்ணுது. சரி நம்ம சேனலுக்கு தானே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கோஆபரேட் பண்ணிட்டேன். மத்தபடி கொஞ்சம் விஷயம் இடையில பேசினதான் காண்டாச்சு. சரி பாத்துக்கலாம். இந்த நர்ஸ் கூட வாயோட வாய் வச்சு இட்லி தின்னேன். ஆண்டிக்கு மனசுல இருக்கிறது தானே சார் வாயில வந்திருக்குது. வச்சுக்கிறேன். ஆஸ்பத்திரி பக்கமே உனக்கு கிடையாது. நான் தான் எல்லா ஸ்டிச்சஸ் கூட போட்டு விடுவேன். பிசு பிசுன்னு இருக்கான். ஓகே எதுக்கு பிசு பிசுன்னு இருக்கு? சக்கரை தண்ணி கன்றாவி. என்னது கெட்டியான இது வரணும்ல. ரைட். இவன் ஒரு லூசுங்க. ஓகே गाइस இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த பிராங்க் வந்து ரொம்ப மொக்கையா போயிடுச்சு. அதனால அடுத்த தடவை நல்ல பிராங்கா ட்ரை பண்ணுவோம். ஓகே வாய்ப்பில்லை ராஜா. அடுத்து நம்ம பிராங்கோட வரோம். ஓகேவா? பாய்.